இன்றைக்கி டிஸ்லிங் ஹாலிடேஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுக்கு பெரிய எனக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு தேவையான விஷயம் ஃபேஸ் த ஃபியர்னு சொல்லுவாங்க. சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பிஸ்னஸில் அடுத்த லெவலுக்கு போக முடியும். சேலஞ்சஸை பார்த்து பயந்துட்டோம் அப்படின்னா நமக்கு க்ரோத் வரும். ட்ராவல்னாலே மக்கள் சேஃப்டி தான் சார் ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்குறாங்க. வி ஆர் மோர் ஃபோக்கஸிங் ஆன் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ். என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 10 to 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 2 டிரைவர்ஸ் தான் நம்ம அசைன் பண்ணுறோம். நாங்கள் டிரைவருக்கு என்ன எஜுகேட் பண்ணுறோன்னா உங்கள் பின்னாடி இருக்கிறது எல்லாமே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக நினச்சி ஓட்டுங்க. சேஃப்டி மைண்ட் செட்டோட ஓட்டுங்க. எவ்ரி 3 hours ஒன்ஸ் நாங்கள் வண்டி ஸ்டாப் பண்ணிவிடுவோம். நைட் டிரைவுக்கு மட்டும். ஓகே. போத் த டிரைவர்ஸ் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் த கஸ்டமர் சேஃப்டி. நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ண ஒரு 1/2 மணி நேரம் வண்டி நிறுத்துவோம். உங்கள் பிஸ்னஸ் க்ரோத்துக்கு எது ஹெல்ப் பண்ணுச்சு சார்? ஒரு நெட்வொர்க்கிங் ஃபோரம் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அதுதான் பிஎன்ஐ. டிஸ்லிங் ஹாலிடேஸ் வந்து நான் தாம்பரத்தில் சென்னையில் மட்டும் பண்ணால் பத்தாது. ஆனால் டிஸ்லிங் ஹாலிடேஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது, இந்தியா ஃபுல்லாக இருக்குது, குளோபல் லெவலில் நிறையா இருக்குது. அப்படின்னும் போது எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்னும் போது தான் நான் பிஎன்ஐ. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் சார். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான். இப்போ நீங்கள் மூணார் போகணும் அப்படின்னு சொன்னால் நான் வெறும் மூணாருக்கு ரேட் கொடுக்குறதோட இல்லாமல் மூணாரை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்ப்பேன். டெக்னாலஜி ஓரியன்டாக நம்ம எந்த அளவுக்கு அப்கிரேடடாக இருக்கும், கான்ஃபிடென்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணுவோம். அது கிரியேட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து கஸ்டமர் நம்மளை விட்டு போகும். 24/7 பேக்கப் அப்படின்றது வந்து நமக்கு ஆல் ஓவர் த தமிழ்நாடு நெட்வொர்க்கிங் கனெக்ட்ஸ் இருக்குது. ஒரு ட்ரிப்பும் ஒரு மெமரி தான். அந்த மெமரிஸை நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ணுவோம். ப்ரெஷரை பார்க்கக்கூடாது. இது வந்து எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னைக்கு மாஸ்டர் வித் எம்எஸ்ல ரகோத்தமன் மாதராவ் சார் இருக்காங்க, ஃபவுண்டர் ஆஃப் டிஸ்லிங் ஹாலிடேஸ். ஹாய் சார். ஹலோ சார். உங்களை ட்ராவல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதுக்கான இன்ஸ்பிரேஷன் என்னது? என்னுடைய டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. 10 வருஷம் ஐடியில் இருந்தேன், 10 வருஷம் டிரான்ஸ்போர்ட்டில் இருந்தேன். இதில் இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான். என்னுடைய காலேஜ் மேட் மிஸ்டர் சரவணன் சொல்லிட்டு என்டிஎல் குரூப் ஆஃப் கம்பெனிஸுடைய எம்டி. அடுத்தது நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனி எஸ்பிஎல்டி குரூப்பில் வந்து மிஸ்டர் இளங்கோவன் சொல்லிட்டு என்னுடைய பாஸ். இன்ஸ்பிரேஷன்னா இவங்க 2 பேர் தான். ஓகே. இது தவிர்த்து இன்ஸ்பிரேஷனோட சேர்த்து இன்றைக்கி டிஸ்லிங் ஹாலிடேஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுக்கு பெரிய எனக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னுடைய 20 வருஷம் அனுபவம் தான் வந்து என்னால் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் எனக்குள்ளே கொடுத்தது. அதனால தான் வந்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது. இந்த 15 இயர்ஸ் ட்ராவல் இண்டஸ்ட்ரி வந்து ஆக்சுவலாக ஆரம்பிக்கும் போது நான் வந்து சேல்ஸ் பர்சன் கிடையாது. போக போக தான் என்னுடைய பாஸ் தான் வந்து என்னோட மோல்டு பண்ணாங்க. இதில் பெரிய லேர்னிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் வந்து ஒரு கஸ்டமரும் நமக்கு ஏதாவது ஒரு புது விஷயத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே. ஒரு கஸ்டமர் வந்து ஹேண்ட்லிங் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ். நான் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் இருக்கிற கஸ்டமர் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ப்ரோட்டோகால் பற்றி, எஸ்ஓபி பற்றி எனக்கு நிறைய இன்புட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நான் கற்றுக்கிட்ட ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு தேவையான விஷயம் ஃபேஸ் த ஃபியர்னு சொல்லுவாங்க. எந்த சேலஞ்சஸ் எல்லா பிஸ்னஸ்லேயுமே சரி, எல்லா எம்ப்ளாய்மெண்ட்லேயுமே சரி, ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த சேலஞ்சஸ் வரும்போது அந்த சேலஞ்சஸை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிற விஷயத்தை வந்து நான் இந்த 15 இயர்ஸில் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பிஸ்னஸில் அடுத்த லெவலுக்கு போக முடியும். சேலஞ்சஸை பார்த்து பயந்துட்டோம் அப்படின்னா நமக்கு க்ரோத் வராது. ஸோ அது ஒரு பெரிய லேர்னிங் நான் இப்போ வரைக்கும் கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் சேலஞ்சஸை ஐ எம் ஃபேஸிங் த சேலஞ்சஸ். சார், ட்ராவல்னாலே மக்கள் சேஃப்டி தான் சார் ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்குறாங்க. கரெக்ட். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த ஃபேமிலியை வந்து நம்மளை நம்பி ஒரு கஸ்டமர் ஹேண்டில் பண்ணி நம்மளை ஒரு ட்ராவல் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி வராங்க அப்படின்னா வி ஆர் மோர் ஃபோக்கஸிங் ஆன் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ். என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 10 to 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 2 டிரைவர்ஸ் தான் நம்ம அசைன் பண்ணுறோம். வெஹிக்கிள்ஸில் வந்து நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது, நாங்கள் போகிற இடத்துல மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எஸ்கலேஷன்ஸ் வந்ததுன்னா வி ஆர் சேஞ்சிங் த வெஹிக்கிள். இல்லைனா அந்த பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் அனுப்புவோம். இன்னொன்று சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் ஜிபிஎஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. வண்டி எங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்றத ஈஸியாக நம்ம உட்காந்த இடத்துல ட்ராக் பண்ணலாம். அப்புறம் 24/7 கீ பாக்ஸஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி பேசணும், மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ரிக்ளைனிங் சீட்ஸு எல்லா வண்டியிலுமே நம்மளது வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கும், சேஃப்டி பெல்ட் இருக்கும், அண்டு ஃபஸ்ட் எய்ட் கிட் இருக்கும். இன்னொன்று நம்ம டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டிரைவருக்கு என்ன எஜுகேட் பண்ணுறோன்னா உங்கள் பின்னாடி இருக்கிறது எல்லாமே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக நினச்சி ஓட்டுங்க. சேஃப்டி மைண்ட் செட்டோட ஓட்டுங்க. அவங்க கஸ்டமர்னு பார்க்காதீங்க, நம்ம பார்ட் ஆஃப் த ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சேஃப்டி வந்து வந்துடும். எஸ்பெஷலி நைட் ட்ரைவ் பண்ணும்போது நாங்களே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் நைட் ட்ரைவ் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து காலையில் ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு நாங்கள் சஜஷன் சொல்லுவோம். பட் வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் எவ்ரி 3 hours ஒன்ஸ் நாங்கள் வண்டி ஸ்டாப் பண்ணிவிடுவோம்.
நைட் டிரைவுக்கு மட்டும். ஓகே. போத் த டிரைவர்ஸ் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் த கஸ்டமர் சேஃப்டி. நீ ஏதாவது ஒன்று பண்ணு, ஒரு 1/2 மணி நேரம் வண்டியை நிறுத்திட்டு கீழே இறங்கி டீ சாப்பிடுங்க, இல்லைனா ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. 1/2 அன் ஹவர் கழிச்சு வண்டியை எடுக்கும்போது நெக்ஸ்ட் 3 ஹவர்ஸ்க்கு அந்த எனர்ஜி அவங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த நைட் டைமில் வந்து எங்கள் டீம் வந்து எவ்ரி 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே. ஏன் வண்டி நிற்காமல் ஓடிட்டுருக்கு, வண்டியை நிப்பாட்டுங்க, டீ ஷாப்பில் நிப்பாட்டுங்க, கஸ்டமர் போகணுன்றாங்க அப்படிங்கிறத நிட்டுவோம். அதே மாதிரி நல்ல சேஃப்டியான ரெஸ்டாரண்ட் இருக்கிற இடத்துல தான் நாங்கள் நைட் டைமில் ஸ்டாப் பண்ணுவோம். பிகாஸ் கஸ்டமர் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும்னு இருக்கும். இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் ட்ராக் பண்ணுறது. எல்லா வண்டியிலையுமே ஸ்பீட் கவர்னர் இருக்குது. நீங்கள் 80 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போக முடியாது. அது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். சூப்பர் சார். எஸ். நீங்கள் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ட்ராவல் பார்ட்னர் ஆகணும்னா ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் பார்க்குற ஒரு சில பேராமீட்டர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, இது பேராமீட்டர்ஸ்னு கிடையாது. இது வந்து இது ஒரு சில பேராமீட்டர்ஸ் நம்ம டிஃபைன் பண்ண முடியாது, நிறையா இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்கள் பற்றி நான் சொல்கிறேன். என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் என்னென்னா, ஒரு ட்ராவல் ஆப்ரேட்டரை வந்து கஸ்டமர் எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கூகுள்லையோ இல்லை சாட் ஜிபிடிலையோ ஏஐயில் போடும்போது யார் அதிகமாக கூகுள் ரேட்டிங்ஸ் வச்சுருக்காங்க, யார் ரிவ்யூஸ் வச்சுருக்காங்க, அவங்களுடைய வெப்சைட்டை போய் பார்க்குறாங்க. அவங்க வெப்சைட் எந்த அளவுக்கு டெக்னாலஜி அப்கிரேட்டடாக இருக்குது, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஃபோன் அட்டன் பண்ண உடனே பேசுகிறாங்களா. முக்கியமாக எதிர்பார்க்குறது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் கேட்குறீங்க அப்படின்னா, அந்த ரெக்குயர்மெண்ட்டை நான் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த அந்த அவேர்னஸ் எனக்கு இருக்கா, நாலேஜ் இருக்கா. இப்போ நீங்கள் மூணார் போகணும் அப்படின்னு சொன்னால், நான் வெறும் மூணாருக்கு ரேட் கொடுக்குறதோடு இல்லாமல் மூணாரை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இது எந்த ரூட் போனால் நம்ம சீக்கிரமாக போக முடியும் அப்படின்ற சொல்யூஷனோடு கொடுக்கணும். நம்ம வெறும் ரேட்டை மட்டும் கொடுக்காம ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருக்கா. எவ்ரி டைம் நீங்கள் ஒரு கஸ்டமர் கால் பண்ணும்போது கேர் எடுத்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்களா, நமக்கு எந்த அளவுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறாங்கன்றத கஸ்டமர் எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது கம்யூனிகேஷன். நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம என்ன ஓவர் த கால் பேசுகிறோமோ அதை எந்த அளவுக்கு டாக்குமெண்ட் பண்ணுறோம், கிளியர் கம்யூனிகேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. டெக்னாலஜி ஓரியன்டாக நம்ம எந்த அளவுக்கு அப்கிரேடடாக இருக்கோம், நம்ம பேசுகிற விஷயத்தை வந்து உடனே டாக்குமெண்ட் பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் பில்லு போகுது, இல்லை மெயிலுக்கு ஒரு ட்ரிகர் ஆகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே தான் ஒரு பேராமீட்டர்ஸ். முக்கியமான விஷயம், ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட என்கொயரி கேட்குறாங்கன்னா, இவனால் நம்ம ரெக்குயர்மெண்ட்டை பண்ண முடியும், ஃபுல்ஃபில் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணணும். அது க்ரியேட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து கஸ்டமர் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. ஓகே. எஸ் சார், நீங்கள் இப்போ கான்ஃபிடென்ஸை பற்றி சொன்னீங்க. ஆனால் பர்டிகுலராக ஒரு ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் வந்து கஸ்டமர் மத்தியில் வந்து ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்னெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க? ஒரு கஸ்டமருமே எங்களுக்கு வந்து அந்த ட்ரிப்போட முடிஞ்சிருந்தா நாங்கள் பார்க்க மாட்டோம். எங்களுக்கு லாங் டேர்ம் கஸ்டமராக தான் நாங்கள் பார்ப்போம். ஸோ ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒரு கல்யாணத்துக்கு புக் பண்ணுறாரு, இல்லை ஒரு 60th மேரேஜுக்கு புக் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் எங்கள் வீட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக தான் நாங்கள் அதை ட்ரீட் பண்ணுவோம். இப்போ ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் ஒரு 10 வண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், அவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் அந்த ஈவெண்ட் இடத்துக்கு போய் நான் நின்று அந்த இடத்துடைய ஃபீஸபிலிட்டியை செக் பண்ணுவேன். இந்த இடத்துல வண்டி எங்கே நிற்கணும், வந்து நின்னா இவங்க இறங்குறதுக்கு எந்த அளவுக்கு ஃபீஸிபிலிட்டியாக இருக்கும், இவ்வளோ விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நாங்கள் கேர் எடுத்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்ஃபிடென்ட் லெவல் கஸ்டமருக்கு நம்ம மேலே வந்துடும், ட்ரஸ்ட்டு பில்டப் ஆகிடும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓகே, நம்ம வீட்டு பையன் மாதிரி நம்ம பண்ணுறான் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் க்ரியேட் ஆகிடுச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக ரிலேஷன்ஷிப் பில்டப் ஆகிடும். சூப்பர் சார். அந்த ஒன்ஸ் ரிலேஷன்ஷிப் பில்டப் ஆகிடுச்சின்னா அது இன்னொரு 10 ரெஃபரலாக ஜென்ரேட் ஆகும். ஓகே. ஃப்யூச்சரில் அது நமக்கு பிஸ்னஸாக ஜென்ரேட் ஆகும். சார், ட்ரெஸ்லிங் ஆல் திஸில் 24/7 பேக்கப் சப்போர்ட் என்ன பண்ணுறீங்க சார்? அப்புறமா வந்து லைக் வந்து பேன் இந்தியாவாக வந்து உங்களோட சப்போர்ட் வந்து எப்படி கொடுக்குறீங்க மக்களுக்கு? 24/7 பேக்கப் அப்படின்றது வந்து நமக்கு ஆல் ஓவர் த தமிழ்நாடு நெட்வொர்க்கிங் கனெக்ட்ஸ் இருக்குது சார். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளை மீறி நடக்கிற விஷயங்கள், இப்போ டயர் பஞ்சர் ஆகிறது, வண்டி பிரேக் டவுன் ஆகிறதுலாம் வந்து இட் இஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் ஷேர் பண்ணுறேன். ஒரு டீம் வந்து டெம்போ ட்ராவலரில் ஏற்காடு போயிட்டுருக்காங்க. ஏற்காடு போகும்போது சேலம் பக்கத்தில் போகும்போது மிட் நைட் 2 மணிக்கு ஏதோ பிரேக் டவுன் ஆகிடுச்சு. டிரைவர் ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவரால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல, என்ன பிரச்சனைன்றதை ஃபிக்ஸ் பண்ண முடியல. எனக்கு கால் பண்ணாங்க. உடனே நான் டிரைவர்கிட்ட பேசிவிட்டு, பிரச்சனை ஃபஸ்ட்டு இருக்கட்டும், ஃபஸ்ட்டு வண்டி எங்கே நிற்குது, நீ ஆன் ரோட்டில் நின்றுட்டுருக்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு எங்கே ஆள் நடமாட்டம் இருக்குது, பெட்ரோல் பங்க்கில் இல்லைனா ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வண்டியை நிப்பாட்டிடு, அது வரைக்கும் நீங்கள் ரோட்டில் நிற்காத அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவர் மூவ் பண்ணிட்டேன். ரெஸ்டாரண்ட் போயிட்டாங்க. கஸ்டமர்கிட்ட அதுக்கப்புறம் நாங்கள் பேசிட்டோம், சார் இது மாதிரி ஆயிடுச்சு,
எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அது வரைக்கும் டீ ஷாப்பில் தான் நிப்பாட்டிருக்கேன், கொஞ்சம் டீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டுருங்க, அதுக்குள்ளே நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். மீன்வைல் இந்த கேப்பில் எங்கள் டிரைவர் என்ன பண்ணுவார், அந்த பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த ஏரியாவில் நியர்பை சிட்டிஸில் இருக்கிற வெஹிக்கிள்க்கு ஆல்டர்னேட் வெஹிக்கிள்ஸ்க்கு ட்ராவல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வண்டியை அரேஞ்ச் பண்ணுவோம். மேக்ஸிமம் ஒரு 1/2 ஹவரில் வண்டியை அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே. இந்த வண்டியும் ரெடி ஆகிடுச்சு. பட் எங்களுக்கு என்ன டவுட்னா திரும்பியும் ஹில்ஸ் ஏறணும். இந்த வண்டியில் ஏதாவது திரும்பியும் ப்ராப்ளம் வந்ததுன்னா கஸ்டமர் ஃபெட்டப் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு சேலத்துலேருந்து ஒரு ஆல்டர்னேட் வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி உடனே அவங்களை ஏற்காடுக்கு ஆன் டைமுக்கு அனுப்பிட்டோம். பிகாஸ் அவங்க வந்து அங்கே ஹோட்டல்லாம் புக் பண்ணியிருக்காங்க. ஆஃப் டே போயிடுச்சுன்னா அவங்க ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். இது எஸ்கலேஷன் பெருசாக ஆகக்கூடாதுங்கிறதுனால ஸோ எங்களுடைய ப்ரியாரிட்டி கஸ்டமர் சேஃப்டி தான். ஓகே. பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கஸ்டமரை ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் டிரைவரை வந்து என்ன நிலவரன்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே இமீடியட்டாக நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இன்னொரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு மூணார்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது ஒரு டிரைவருக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவர் கஸ்டமர்லாம் சொல்கிறாங்க அவருக்கு ஜுரம் அடிக்குது, அவரால் மேனேஜ் பண்ண முடியல, ரொம்ப கிடினஸ் மாதிரி ஆகுறாரு அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணேன்னா பக்கத்தில் ஃபஸ்ட்டு எங்கே பிரைமரி ஹெல்த் சென்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி வண்டியை அங்கே நிப்பாட்டிட்டு டிரைவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே. இது இவரால் பண்ண முடியுமா, சென்னை வரைக்கும் வரணும் மூணார்லேருந்து. டிரைவர் டாக்டர்ஸ் பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒன்றும் இல்லை சார், நார்மல் தான், அவரால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு. இவருக்கு தூக்கமாக வந்தது. நாங்கள் என்ன பண்ணோம்னா அங்கேருந்து நியர்பை சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி. திருச்சியில் நாங்கள் உடனே இமீடியட்டாக ஒரு டிரைவர் அரேஞ்ச் பண்ணிட்டோம் அங்கேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு. திருச்சி வந்த உடனே அந்த டிரைவர் அந்த வண்டியில் ஏறினதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட நாங்கள் என்ன சொல்லிட்டோம்னா, நீங்கள் கம்ஃபர்டபுளாக வாங்க, ஒன்றுக்கு 2 டிரைவர் இருக்காங்க, இனிமேல் அவர் ரெஸ்ட்டு தான் எடுப்பார், இந்த டிரைவர் வந்துடுவார் அப்படின்னு. ஸோ எல்லா ஏரியாலுமே தமிழ்நாட்டுக்குள்ளே நம்மளால் வெஹிக்கிள் சப்போர்ட்டும் நம்மளால் பண்ண முடியும், டிரைவர் சப்போர்ட்டும் பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டிங்க இல்லையா, சேஃப்டி நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறீங்கன்ட்டு. ஒரு தடவை பிரச்சனையை நம்ம சமாளிக்கலாம், பட் எகைன் அண்ட் எகைன் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நம்ம ப்ரீ பிளானிங் பண்ணணும். முன்னாடியே இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ப்ரிவென்டிவாக நம்ம ஆக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த டிரைவர் வந்தோடனே கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. சார், ரொம்ப அட்வான்ஸ்டாக நீங்கள் பிளான் பண்ணி எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்றது சொன்னாங்க. ஸோ இது வந்து 24/7 பேக்கப். இது சென்னை தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம எங்கே வேணாலுமே பண்ணலாம். பேன் இண்டியா சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எல்லா 2 டயர் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லையுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஹைதராபாத், பெங்களூர், கொல்கத்தா, மும்பை, டெல்லி. நீங்கள் ஃப்ளைட்டில் போய் அங்கே இறங்கிட்டாலோ ட்ரெயினில் போய் இறங்கிட்டாலோ அங்கேருந்து லோக்கல் சர்வீசஸ் வேணுங்கிற சப்போர்ட் எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். சார், ப்ரீமியம் வெஹிக்கிள்க்கும் நார்மல் வெஹிக்கிள்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? எதனால கஸ்டமர்ஸ் வந்து ப்ரீமியம் வெஹிக்கிளை வந்து சூஸ் பண்ணுறாங்க? நார்மல் வெஹிக்கிள், ப்ரீமியம் வெஹிக்கிள் ரெண்டுத்துலையுமே வந்து ஏசி இருக்கும், புஷ்பேக் சீட் இருக்கும், எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கும். ப்ரீமியம் வெஹிக்கிளில் வந்து என்னென்னா அட்வான்ஸ்டு, இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன அட்வான்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வந்திருக்கு. உள்ளே வந்து நம்ம அந்த கார்ப்பரேட் ஐடி செட்டப்லலாம் பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு சின்ன ஃபயர் ஆனாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்டர் பபிள்ஸ் வந்துடும். ஓகே. அந்த மாதிரி ஃபயர் ப்ரொடெக்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டு வெஹிக்கிளில் நிறைய வெஹிக்கிளில் வந்திருக்கு. ஓகே. இன்னொன்று சேஃப்டி ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரீமியம் வெஹிக்கிளில் ஜாஸ்தி. லாங் ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பேக் பெயின் இல்லாமல் எல்லாமே ஹைட்ராலிக் மெட்டீரியலைஸ்டு. ஓகே. உங்களால் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல வண்டி ப்ராப்ளம் ஆகி நிற்குது அப்படின்னா உங்களால் உடனே ஈஸியாக வந்து ஆப் மூலிமா எந்த இடத்துல ப்ராப்ளம்ன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ப்ரீமியம் வெஹிக்கிளில். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் எல்லா இடத்துலையுமே சேஃப்டி, ஒரு இடத்துலையுமே நீங்கள் ஒரு சீட்டில் வந்து கை பிடிக்கிற இடத்துல ஒரு சேஃப்டி இருக்கும், படிக்கட்டில் இறங்கும்போது ஒரு சேஃப்டி இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கஸ்டமர் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஒரு அலார்மிங் சிஸ்டம் இருக்கும், ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், டோர் சிஸ்டம் இருக்கும். நீங்கள் வந்தாலே லிஃப்ட்டில் வந்து நம்ம வந்த உடனே போகுது வருது இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வர்றது ஹியூமன் இதை தெரிஞ்சே வந்து நிறைய சென்சார் ஃபெசிலிட்டி இருக்கும். ஓகே. உலகத்திலேயே வந்து ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸில் தான் வந்து ஒரு சினாரியோவை பேஸ் பண்ணி சேஃப்டி அம்யூனிட்டிஸ் நிறையா வச்சுருக்காங்க. ஒன்று. அடுத்தது ஆக்சுவலாக பார்த்தா ரிக்ளைனிங் பொசிஷன்ஸ் உண்டு, பேக் பெயின்ஸ் வராது. நீங்கள் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலும் உங்களுக்கு நார்மலாக போகிற மாதிரி தான் இருக்கும், வண்டி உள்ளே உட்காந்துருக்கும் போது தெரியாது. அதனால தான் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் ஃப்ரீ வெஹிக்கிள், ஓகே, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதில் 99% வந்து கம்ப்ளைண்ட் ஃப்ரீ வெஹிக்கிள். அந்த 1% வரதான் செய்யும், அது நம்மளால் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். அடுத்தது ஏன் அதை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் வந்து லாங் ட்ரிப்பு போகும்போது அவங்க நிறைய பிளான் பண்ணிட்டு போவாங்க. அடுத்த நாள் அவங்களுக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கும், லைட் மியூசிக் ஃபெஸ்டிவல் இருக்கும், மேரேஜஸ் இருக்கும். 60th மேரேஜஸ்க்கு தான் நாங்கள் அதிகமாக ப்ரீமியம் வெஹிக்கிள் அனுப்புவோம். இப்போ திருக்கடையூர் ஈவெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து லக்ஸுரி வெஹிக்கிள், ப்ரீமியம் வெஹிக்கிள் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க போன உடனே எப்படி இந்த மேரேஜ் கான்ட்ராக்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்கு போனால் போதும், மற்ற எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி
வெஹிக்கிளில் நீங்கள் ஏறுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஈவெண்ட்டோட ஸ்டார்ட் ஆன ஃபீல் உங்களுக்கு வந்துடும். ஓகே. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் கொடுத்துருவோம். அதனால தான் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே முக்கியமாக டைம் மேனேஜ்மெண்ட் ஆன் டைமுக்கு போகிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் உண்டு. அண்டு அதில் முக்கியமாக வந்து டிஎம்எஸ்ன்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, டிரைவர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு மானிட்டரிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு. டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நைட் டைம்லேயோ டே டைம்லேயோ நம்ம டிரைவர் கேபினில் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு எதிர்க்க வந்து ஒரு சின்ன கேமரா இருக்கும். அந்த கேமரா வந்து டிரைவரை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு அப்நார்மல் சிச்சுவேஷன் தெரியுது டிரைவர்கிட்ட அப்படின்னு சொன்னால் உடனே அது ஒரு அலார்மிங் கொடுக்கும். ஓகே. முன்னாடி ஒரு வெஹிக்கிள் ரொம்ப அது ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வண்டி போகணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி வந்து ஆக்சிலேட்டர் லெவல் குறைஞ்சிரும், ஸ்பீடு குறைஞ்சிரும். இந்த மாதிரி சேஃப்டி ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறையா இருக்கிறதுனால தான் ப்ரீமியம் வெஹிக்கிளுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது. ப்ரீமியம் வெஹிக்கிளில் வந்து இப்போ அட்வான்ஸ்டாக என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெயினில் போகிற மாதிரி இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எஸ்பெஷலி சீனியர் சிட்டிசன்ஸு, கிட்ஸு, ப்ரெக்னென்ட் லேடிஸ் யாராவது போகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து டெலிவரி ஆனவங்களும் போவாங்க. இந்த மாதிரி போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கிற வெஹிக்கிள்ஸ் வந்து நாங்கள் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர் சூப்பர் எஸ். சார். சார் இந்த ட்ராவல் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து டிரைவர் குவாலிட்டி இம்பார்ட்டண்ட்டா இல்லைனா வந்து வெஹிக்கிள் குவாலிட்டி இம்பார்ட்டண்ட்டா? இது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு 2 கண்ணுல எது ரொம்ப முக்கியம்? இந்த கண்ணு முக்கியமா? அந்த கண்ணு முக்கியமான்ற மாரி இருக்கு. 2மே முக்கியம் தான். இதில வந்து டிரைவருக்கு கொஞ்சம் மார்க் அதிகம். ஏன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர், ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர் கிட்ட நீங்க எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் அவரால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி, அந்த பிரச்சனை என்னன்றத கண்டுபிடிச்சு உடனே ஃபிக்ஸ் பண்ண முடியும். கஸ்டமர கேர் பண்ணிடுவாரு. உடனே ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்ன, 2வது பண்ண வேண்டியது என்ன, 3வது பண்ண வேண்டியது என்னன்றத அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல் டூர் டிரைவர் வந்து பண்ணிடுவார். ஸோ அதனால டிரைவர் இஸ் லிட்டில் பிட் மோர் கம்பேர்டு வித் வெஹிக்கிள். ஓகே. வெஹிக்கிள் இஸ் அதுக்காக வந்து நாங்கள் வெஹிக்கிளை காம்ப்ரமைஸ்லாம் பண்ண மாட்டோம். ஓகே. வெஹிக்கிள் இஸ் ஆல்வேஸ் ப்ரியாரிட்டி தான். சார் நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க டிரைவருக்கு தான் வந்து மார்க் அதிகம்னு. ஒரு டூரிஸ்ட் டிரைவருக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டிஸ் என்ன சார்? முக்கியமாக வந்து சேஃப்டி மைண்ட் செட் சார். ஒரு கம்பெனி சார்பாக ஒரு டிரைவர் வந்து ஒரு 40 பேரை பிக்கப் பண்ணுறாருன்னா, அந்த கம்பெனியோடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் அந்த டிரைவர் வந்து அந்த கஸ்டமர் முன்னாடி இருப்பார். ஓகே. ஸோ அவருடைய அப்பியரன்ஸ் ஒயிட் அண்ட் ஒயிட்டு, அதுக்கப்புறம் கேப், டூரிஸ்ட் டிரைவருக்கான கேப்பு. ஒரு சில பேர் வந்து இந்த பைலட் ட்ரெஸ்லாம் நாங்கள் கொடுப்போம். வால்வோ பஸ்ஸஸ்லாம் போகும்போது அவங்க பைலட் யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் போவாங்க, கோட் சூட் போட்டு பிளேசர் போட்டு போவாங்க. அடுத்தது ரோடு நாலேஜ் இருக்கணும். இப்போ எந்த ரோட்டில் வந்து நம்ம எந்த மைண்ட் செட்டில் போகணும் அப்படின்னு விட்டு கொடுக்குற மைண்ட் செட் இருக்கணும். என்னென்னா இப்போ ஒரு கார் டிரைவர் போகிறாரு அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு பெரிய லாரி வருதா, சரி நீங்கள் போங்க பரவாயில்ல நான் பொறுமையாக போகிறேன் அப்படின்ற அந்த விட்டு கொடுக்குற மைண்ட் செட் இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய டார்கெட் அந்த லாரி கிடையாது, நம்மளுடைய கஸ்டமர் தான் நமக்கு டார்கெட். நம்மளுடைய வண்டி, நம்மளுடைய ட்ரிப்பு, நம்மளுடைய ஆன் ரோட் ஃபேஸிங் தான் நமக்கு இம்பார்ட்டண்ட். அந்த மைண்ட் செட் இருக்கணும். டிசிப்ளின். எண்ட் ஆஃப் த ட்ரிப்பில் வந்து மெமரிஸ் எல்லாமே நமக்கு மைண்டில் இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு. மிஷினை விட ஹியூமன் தான் மைண்டில் அதிகமாக இருக்கும். எல்லாருக்குமே மைண்டில் உடனே நிற்கிறது வந்து ஹியூமனுடைய அப்பியரன்ஸு, ஹியூமனுடைய பிஹேவியர். ஒரு டிரைவர் வந்து அதனால தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, எல்லா கஸ்டமரையும் நாங்கள் இன்வைட் பண்ணும்போது சிரித்த முகத்தோட ஒரு பொக்கே கொடுத்து வெல்கம் பண்ணுவோம். ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் கொடுத்து நாங்கள் வெல்கம் பண்ணுறது. ஃபாரினர்ஸ் வராங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஷால்வை போட்டு வரவேற்போம். ஓகே. ஒரு சில டிரைவர்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, ட்ரிப்பு முடிஞ்சோடனே சார் என்ன சார் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு. அவர் வருத்தப்படாதையா, அடுத்த வருஷம் திரும்பி வருவாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ டிரைவர் குவாலிட்டி தான் நமக்கு எகெயின் அண்ட் எகெயின் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ நாங்கள் ரெகுலராக அதுக்கு வந்து டிரைவர்ஸ்க்கு ரெகுலராக ட்ரைனிங் கொடுக்குறோம். கஸ்டமர் ஹேண்ட்லிங் ஆகட்டும், டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறதாகட்டும். ஒரு சில டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வண்டியில் சின்னதாக கிராக் ஆனாலே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு டிரைவர் எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்காருங்கிறத அவர் மெயின்டைன் பண்ணுற வண்டியை பார்த்தே நம்ம சொல்லிடலாம். வண்டி எந்த அளவுக்கு குவாலிட்டியாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காரோ அந்த டிரைவர் ரொம்ப ப்ரொஃபஷனல் டூர் டிரைவராக இருப்பார். ஸோ ரெண்டுமே டிபெண்ட். ஸோ டிரைவர் குவாலிட்டி வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் த கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போதும் சரி, கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போதும் சரி. ஒரு சில கஸ்டமர்லாம் கேட்டிருக்காங்க, எனக்கு ரவியே அனுப்புங்க, எனக்கு ராமகிருஷ்ணனே அனுப்புங்க, எனக்கு வந்து வசீமே அனுப்புங்க. பார்த்தா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பில்டப். ஒரு சில கஸ்டமர்லாம் இந்த டிரைவர் வந்தால் தான் நான் போவேன்ற அளவுக்குலாம் இருப்பாங்க. ஓகே. ஸோ டிரைவர் குவாலிட்டி இஸ் ஆல்வேஸ் நாங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். சார் ஒரு லைன் இருக்குது, ட்ராவல் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது, அது வந்து ஒரு மெமரி அப்படின்ற மாதிரி ஒரு லைன் இருக்குது. இந்த லைனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
நாங்கள் இப்போ வரைக்கும் எங்கள் ஃபேமிலியில் வந்து எங்கள் பேரண்ட்ஸோட போன ட்ரிப்பை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி ட்ரிப்பு போன பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஹனிமூன் போகிறத பற்றி நாங்கள் எத்தனை பேர் நம்ம எல்லாருமே பேசுகிறோம். ஸோ நமக்கு எப்படி எல்லாமே ஒரு மெமரியோ, நம்ம வண்டியில் வர எல்லா கஸ்டமருக்குமே ஒரு ட்ரிப்பும் ஒரு மெமரி தான். அந்த மெமரிஸை நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ணுவோம். சார் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட என்டையர் ட்ரிப்பையும் வந்து ஸ்பாயில் பண்ணிரும். இந்த ப்ரெஷர் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இதில் ஒரு சின்ன கரெக்ஷனு. இது வந்து ப்ரெஷராக பார்க்கக்கூடாது. இது வந்து எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு கஸ்டமருக்கு ஒரு ட்ரிப் அனுப்புறது வந்து எந்த அளவுக்கு நாங்கள் பிஸ்னஸாக ஒரு ப்ரொஃபஷனலாக பார்க்குறோமோ, அதே மாதிரி அவங்க கம்ஃபர்டபுளாக ட்ரிப்பு போயிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அந்த கஸ்டமர் வந்து எங்களுடைய பொறுப்பு. அதனால் இது வந்து நாங்கள் ப்ரெஷராக பார்க்கவே மாட்டோம். ப்ரெஷராக பார்த்தா இது எங்களால் வேலை செய்ய முடியாது. இது வந்து சொல்லணும்னா என்ன ஆச்சுன்னா, ரீசெண்டாக வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திருக்கடையூருக்கு ஒரு வண்டி புக் பண்ணோம். 2 நாள் ட்ரிப்பு. அவர் ரிட்டயர்டு பர்சன். அவருடைய 60ஆம் கல்யாணத்துக்கு தான் அவர் வண்டி புக் பண்ணியிருக்காரு. எர்லி மார்னிங் 5 மணிக்கு பிக்கப் அவங்க வீட்டில். நாங்கள் முதல் நாள் ராத்திரி எல்லாம் பேசி வண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். 3 மணிக்கு எழுந்து நான் ஃபோன் பண்ணி டிரைவரை வேக்கப் கால் கொடுக்குறேன். எவ்ரி 2 ஹவர்ஸ் நாங்கள் வேக்கப் கால் கொடுத்துருவோம். அந்த ரிப்போர்ட்டிங் டைம்லேருந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வேக்கப் கால் கொடுத்துருவோம். அப்படி ஃபோன் பண்ணும்போது டிரைவர் ஃபோன் எடுக்கல. 5 மணிக்கு பிக்கப். அவர் வந்து ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவர். ரொம்ப டைம் மேனேஜ்மெண்ட் பக்காவாக பஞ்சுவாலிட்டி பார்ப்பார். அவருடைய ஃபங்க்ஷனுக்கு 60ஆம் கல்யாணம் அவரே பார்க்குறாரு. அப்போது நான் என்ன பண்ணேன்னா, இது டைம் மிஸ் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு அந்த வண்டியுடைய ஓனருக்கே கால் பண்ணிட்டேன். ஓகே. கால் பண்ணி, சார் இந்த மாதிரி இருக்குது, அவர் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே ஓனர் வண்டி எடுத்துன்னு வந்துட்டார். அந்த வண்டியுடைய ஓனரே வந்து வண்டி எடுத்துன்னு வந்துட்டார். அந்த ட்ரிப்புக்கு நம்ம வண்டி போகலை, நான் என் ஃப்ரெண்டுடைய வண்டி தான் புக் பண்ணியிருந்தேன். அவர் ஓனர் என்ன பண்ணாருன்னா, அதனுடைய ப்ரியாரிட்டி தெரிஞ்சு திருக்கடையூருக்கு போகிறாங்க, 60ஆம் கல்யாணத்துக்கு போகிறாங்க, ஒரு நல்ல விஷயத்துக்காக போகிறாங்கன்னும் போது ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் தான் நமக்கு பெஸ்ட் இம்ப்ரெஷன். நம்ம ஒரு 5 மணின்றது ஒரு 6 மணிக்கு போயிட்டோம்னா என்டையர் ட்ரிப்புமே நம்ம கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா, அவசியம் எனக்கு தெரியாது, ஏதோ ஒன்று ஆல்டர்னேட் பண்ணுங்கன்னு அவரே பல் தேய்ச்சிட்டு உடனே வண்டி எடுத்துன்னு வந்துட்டார். கஸ்டமர் பிளேஸ் போயிட்டார். நான் கஸ்டமர் கோஆர்டினேட் பண்ணுறேன், டிரைவர் கோஆர்டினேட் பண்ணுறேன். சொன்ன டைமுக்கு 5 மணிக்கு நம்ம வண்டி ரிப்போர்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக 6 மணிக்கு சிட்டி விட்டு வெளியே போயிட்டாங்க. இதுக்கு நடுவில் எவ்வளோ கோஆர்டினேஷன்ஸ், எவ்வளோ ஃபாலோ அப்ஸு. அந்த கஸ்டமர் கூட நான் பேசுகிறேன், டிரைவர் பேசுகிறாரு, என் ஃப்ரெண்டு பேசுகிறாரு. எல்லாம் பேசி முடித்த உடனே 6 மணிக்கு சிட்டி விட்டு வெளியே போனதுக்கப்புறம் அவர் எனக்கு சொல்கிறாரு, ரகோத்தமன் ரொம்ப அழகாக பிளான் பண்ணீங்க, நாங்கள் சொன்ன டைம் பிரகாரம் நாங்கள் சிட்டி விட்டு வெளியே வந்துட்டோம். இது நான் ஒரு சின்ன கேப் விட்டு பரவாயில்ல, ஒரு 1/2 hour தானே டிலே அப்படின்னு நான் நினச்சி விட்டுருந்தேன்னா, அந்த ட்ரிப்பில் எல்லா என்டையர் ட்ரிப்புமே கொலாப்ஸ் ஆயிருக்கும். அவங்களுக்கு வந்து மைண்ட் வந்து மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம என்னதான் நல்லது பண்ணாலுமே ஒரு விஷயத்துல நம்ம தப்பு கண்டுபிடிக்க தான் பார்ப்போம். கண்டிப்பா. ஒன்று. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் சார். ஓகே. அதனால நாங்கள் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் தானே அப்படின்னு நம்ம அது வந்து கொஞ்சம் தப்பு கணக்கு போட்டோம்னா, கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுதான் நாளைக்கு பெருசாக வெடிக்கும். ஓகே. ஸோ அதனால் நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் பார்ப்போம். இன்றைக்கி இதை பண்ணிட்டா நாளைக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஒரு பெரிய விஷயத்தை நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஒரு பெரிய எஸ்கலேஷனை நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக. இது நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம்னா நாளைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான். எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது. அதில் நம்ம கொஞ்சம் ப்ரிவென்டிவாக ஒர்க் பண்ணுவோம், பேஸ்ட் ஆன் த சினாரியோ. ஓகே. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, வேலூரில் ஒரு ரீசெண்டாக ஒரு வண்டிக்கு ஒரு கஸ்டமருக்கு அவங்க சிஸ்டர் மேரேஜ், வண்டி எடுத்துன்னு போயிட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் டிரைவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். எர்லி மார்னிங் 4 மணிக்கு அந்த மண்டபத்துலேருந்து கோவிலில் கல்யாணம். பொண்ணு மாப்பிள்ள அந்த பஸ்ஸில் தான் போகணும். டிரைவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். கஸ்டமர் எனக்கு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது தான் எங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அவருடைய வீட்டு அட்ரஸ் எடுத்து அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி டிரைவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சு அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்காரு. சொந்தக்காரங்களுடைய நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணி எங்கே இருக்குது, என்ன எது, ஏன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் உடனே மண்டபத்துக்கு வாங்கன்னு சொல்லி அவர் மண்டபத்துக்கு வந்ததுக்கப்புறம் கஸ்டமர் எனக்கு 1 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார் நல்ல வேலை சார், கரெக்டாக நீங்கள் ஃபோன் பண்ணி இதை ஒரு பிளான் பண்ணி எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தீங்க, இல்லைனா 4 மணிக்கு நாங்கள் திண்டாடி இருப்போம். கல்யாணம் நினச்சி பாருங்க. இவர் டிரைவர் பொறுமையாக 5 மணிக்கு வந்தாருன்னா முகூர்த்த நேரம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் டிரைவர் வந்து என்ன யூஸ் இருக்குது. ஸோ ஒரு சின்ன விஷயம் பெருசாக வெடிக்கும். அந்த சின்ன விஷயத்த நம்ம உடனே அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா லீக்கி பக்கெட் தான். சின்ன ஓட்டை கப்பலில் சின்ன ஓட்டை தானே சரியாயிடும் அப்படின்னு நினச்சி விட்டால் என்ன ஆகிடும், மூழ்கிடும். அதே மாதிரி தான் இதுலேயுமே ஒரு சின்ன பிரச்சனையுமே நம்ம ஒரு பெரிய விஷயமா தான். சார் நீங்கள் டூர் பேக்கேஜஸ் மட்டும் பண்ணுறீங்களா, இல்லை அடிஷ்னல் ட்ரிப்ஸ் பேக்கேஜஸ் ஏதாச்சும் பண்ணுறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெட்டிங் பேக்கேஜ் இல்லை கார்ப்பரேட் டூர்ஸ் அந்த மாதிரி. ஆமாம் சார், நம்ம வெஹிக்கிள்னு எடுத்துட்டோம்னா மினிமம் 4 சீட்டர்லேருந்து மேக்ஸிமம் 55 சீட்டர் வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பேன் இண்டியா ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. டூர் மட்டும் இல்லாமல்
நமக்கு கார்ப்பரேட் ட்ரிப்ஸ் வருவாங்க. இப்போ கார்ப்பரேட் கம்பெனிஸில் வந்து டே ட்ரிப் வந்து இங்கேருந்து மகாபலிபுரம் போகிறது, 2 டேஸ் ட்ரிப்பு பாண்டிச்சேரி போயிட்டு வர்றது, இந்த மாதிரி ட்ரிப்ஸ் போவாங்க. மேரேஜ் ஈவெண்ட் வந்து ஒரு 3 நாள் நடக்குது, 2 நாள் நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஹோட்டல்லேருந்து மேரேஜுக்கு போயிட்டு வர்றது, ஈவெண்ட்டுக்கு மேரேஜ் ஈவெண்ட்லேருந்து ஹோட்டலுக்கு பிக்கப் பண்ணுறது, ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபரு. மகாபலிபுரத்தில் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணி மேரேஜுக்கு கூட்டு போகிறது, 2 நாள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மறுபடியும் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறது. எஸ்பெஷலி ஸ்கூல் ட்ரிப்ஸ் ஃப்ரம் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து அது தெர் இஸ் நோ லிமிட். அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுனாலே நம்ம நிறைய சர்வீசஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் டே ட்ரிப் வரும். இண்டஸ்ட்ரியல் எஜுகேஷனல் டூர் நிறையா பண்ணியிருக்கோம். மெடிக்கல் டூரிசம்க்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறோம். ஃபாரின்லேருந்து இங்கே மெடிக்கல் இதுக்காக வராங்க அப்படின்னும் போது இங்கே லோக்கல் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி காட்டுறதுக்காக ட்ரிப்ஸ் பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக கூட வந்து எஸ்ஆர்எம் காலேஜுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் எஜுகேஷனல் டூர் போனாங்க. கோட்டயம், கேரளாவில் இருக்கிற கோட்டயம்க்கு வந்து ஒரு 2 பஸ்ஸு கொடுத்துருந்தோம். அவங்க பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க. ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒரு 80 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே போயிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம வெஹிக்கிள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸுக்குமே 60th மேரேஜ், கார்ப்பரேட் ட்ரிப்ஸு, ஸ்கூல்ஸ் ட்ரிப்பு, எஜுகேஷனல் டூரு, அப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவல் டூரு. நீங்கள் ஏதாவது ஒரு 5 நாள் ஸ்பிரிச்சுவல் டூர் போகிறீங்க, அறுபடை வீடு யாத்ரா, அகோபிலம் யாத்ரா, இந்த மாதிரி எல்லா ட்ரிப்புக்குமே நம்ம வந்து சர்வீசஸ் பண்ணுறோம். அடிஷ்னலாக கேரவன் சர்வீசஸுமே பண்ணுறோம். கேரவன் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏஜ்டு பர்சன்ஸ் யாராவது இருக்காங்க, இல்லை சிக் பேஷண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, அவங்கள இங்கேருந்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு நீங்கள் 2 பேர் படுத்துக்கலாம், 4 பேர் உட்காந்துட்டு போகலாம். அதில் டாய்லெட் ஃபெசிலிட்டி உண்டு, பாத்ரூம் ஃபெசிலிட்டி உண்டு, காஃபி சாப்பிட்லாம், எல்லா ஃபெசிலிட்டியுமே உண்டு. கேரவன் சர்வீசஸுமே பண்ணிகிட்ருக்கோம். சார் நீங்கள் இத்தனை வருஷமாக வந்து பிஸ்னஸில் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பிஸ்னஸ் க்ரோத்துக்கு எது ஹெல்ப் பண்ணுச்சு சார்? நான் பிஸ்னஸில் வந்து 15 இயர்ஸாக இருக்கும்போது ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து எனக்கு ஒரு நெட்வொர்க்கிங் ஃபோரம் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுதான் பிஎன்ஐ. ஓகே. என்னுடைய கஸ்டமர் ஒருத்தர் தான் வந்து என்கிட்ட வண்டி எடுத்துகிட்டு அவர் தான் என்னை இன்வைட் பண்ணார். அவர் தான் என்னை கூப்பிட்டாரு. இந்த மாதிரி பிரதர் பிஎன்ஐன்னு ஒன்று இருக்குது, இந்த உங்களை மாதிரி இருக்கிற ஆண்டர்பிரனர்ஸ்க்கு ஏற்ற பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொன்னார். பட் 2 மாதம் நான் போகவே இல்லை, நான் விட்டுட்டேன், போகலை. அதுக்கப்புறம் ஒரு டைமில் வந்து நானாக தான் டிசைட் பண்ணேன். அவர் கேட்குறத ஃபாலோ பண்ணதை நிறுத்திட்டாரு. அப்புறம் நானாக தான் டிசைட் பண்ணி அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். எனக்கு எந்த டைமில் எனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா, நான் வந்து எப்பயுமே பீப்புள் கூடவே ஒர்க் பண்ணி பழகிட்டேன். பட் 2 வருஷமாக பிஸ்னஸ் ஆரம்பித்து நான் மோனோபோலியாக போயிட்டு இருந்தேன். நம்ம போகிறது கரெக்டான டைரக்ஷனா, சரியான டிசிஷன் தான் எடுக்கிறோமா, நம்மளை கேள்வி கேட்கவும் ஆள் இல்லை. அப்போ தான் வந்து நம்ம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே சுற்றுறோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தது. பட் இது இருக்கக்கூடாது. நார்மலாக இருக்கும்போது இருந்தால் பரவாயில்ல, எம்ப்ளாயியாக இருந்தால் இருக்கலாம். பட் எம்ப்ளாயராக இருக்கும்போது நமக்கு நெட்வொர்க்கிங் பெரிய பெரிய சப்போர்ட். நெட்வொர்க்கிங் நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிராண்ட் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதுக்காக மட்டும்தான் வந்து நான் பிஎன்ஐ செலக்ட் பண்ணேன். ஓகே. எனக்கான ஸ்பேஸ் வெளியே இருக்குது. டெஸ்லிங் ஹாலிடேஸ் வந்து நான் தாம்பரத்தில் சென்னையில் மட்டும் பண்ணால் பத்தாது. ஆனால் டெஸ்லிங் ஹாலிடேஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது, இந்தியா ஃபுல்லாக இருக்குது, குளோபல் லெவலில் நிறையா இருக்குது. அப்படின்னும்போது அந்த கேப்சர் எனக்கான ஸ்பேஸை வந்து நான் எப்படி எடுக்கிறது, எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்னும் போது தான் நான் பிஎன்ஐ செலக்ட் பண்ணேன். பிஎன்ஐ செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நான் ஓப்பனாக என்னுடைய ஸ்பான்சர்கிட்டையும் மென்டார்கிட்டையும் நான் சொல்லிட்டேன். ஆஸ் எ நியூ ஆண்டர்ப்ரனர் எனக்கு வந்து நிறைய கைடன்ஸ் தேவைப்படுது, லேர்னிங்ஸ் தேவைப்படுது, நெட்வொர்க்கிங் தேவைப்படுது. என் பிராண்டை வெளியே கொண்டு போகிறது யார் கொண்டு போவாங்க அப்படின்னா, என்ன மாதிரி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்டு பிஸ்னஸ் பீப்புள்ஸ் தான் வந்து அடுத்த லெவலுக்கு என்னுடைய பிராண்டை கொண்டு போவாங்க. இப்போ என் டீம்லேயே வந்து ஒரு 52 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 52 பேருமே எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னும் போது இட் இஸ் எ ரைட் பிளாட்ஃபார்ம் ஃபார் மீ. என்ன மாதிரி இருக்கிற ஒரு புது பிஸ்னஸ் மேனுக்கு வந்து இது தேவை. நான் மட்டுமே எவ்வளோ நாள் ட்ராவல், நான் நார்மலாக போய் நான் மீனாட்சி சுந்தரத்தை மீட் பண்ணணும்னா முடியாது. பட் பிஎன்ஐக்குள்ளே வரும்போது எனக்கான ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக, என் பிஸ்னஸ்க்காக பிராண்ட் பண்ணுறதுக்காகவும் ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டைமில் தான் நான் டிசைட் பண்ணேன். 3 வருஷம் ஆயிடுச்சு. சூப்பர் சார். நிறைய கனெக்ஷன்ஸ் கிடச்சிருக்கு. நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 200 பிஸ்னஸ் பீப்புள்ஸ் கூட நான் நெட்வொர்க்கிங் பண்ணியிருக்கேன். என்னுடைய நெட்வொர்க்கிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2,99,000 மெம்பர்ஸ் வந்து என்னுடைய நெட்வொர்க்கிங்கில் இருக்காங்க. உலகம் ஃபுல்லாக இருக்கிற பிஎன்ஐ மெம்பர்ஸ் வந்து என்னுடைய நெட்வொர்க்கிங்கில் இருக்காங்க. ஸோ அது நான் ஒரு பெரிய கிரெடிட்டாக தான் பார்க்குறேன், பெரிய ஏர்னிங்ஸாக பார்க்குறேன். பிஸ்னஸ் எங்கே இருந்தாலும் பண்ணிடலாம், பட் நெட்வொர்க்கிங் எல்லா இடத்துலையும் நம்மளால் பண்ண முடியாது. த ரைட் பீப்புள், ரைட் பிளேஸ், ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எனக்கு பிஎன்ஐ எனக்கு பெரிய கிஃப்ட் தான். அந்த நெட்வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? ஒரு 200 பீப்புள்ஸ் நான் மீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஒரு மெம்பர் கிட்ட இருந்தும் ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட இருந்தும் நான் ஒரு புது விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கேன். சார் பிஸ்னஸ் வந்து நம்ம எங்கே இருந்தாலும் எந்த ஊருக்கு போனாலுமே நம்ம ஏதாவது ஒரு வகையில் நம்ம சம்பாதிச்சிடலாம், ஏர்ன் பண்ணிடலாம், காசு சம்பாதிச்சிடலாம்.
பட் அப்பார்ட் ஃப்ரம் த மனி, அப்பார்ட் ஃப்ரம் த கமர்ஷியல், நமக்கு ஒரு புது கைடன்ஸ் வேணும், ஒரு புது லேர்னிங் வேணும், ம். ஒரு கனெக்டிங் பீப்புள்ஸ் தான் வந்து நமக்கு நிறைய புது விஷயத்த சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம பீப்புள்ஸே பார்க்காமலே இருந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம போகிறது நம்ம பண்ணுறது தான் ரைட்டுன்னு நம்ம நினச்சிருப்போம். நம்ம நிறைய பேரை போய் மீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஓகே இந்த விஷயத்தை இப்படியும் பண்ணலாம், இவங்க எவ்வளோ வருஷமாக இருக்காங்க, இவங்க எவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எவ்வளோ விஷயம் பண்ணலைங்கிறது தெரிய வரும். ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் கிடைக்கும். நம்ம இன்னும் எவ்வளோ growth காட்டணும், நம்ம எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம எந்த அளவுக்குல இருக்கோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிஸ்னஸ்மேன்ஸ் கிட்ட போய் பேசும்போது அவங்களுடைய இன்சைட்ஸ் அண்ட் அவங்களுடைய ஐடியாஸ்லாம் நம்ம கேட்கும்போது நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்குது. அதெல்லாம் நான் வந்து 200 பேரை மீட் பண்ணியிருக்கேன்னா 200 புது ஐடியா எனக்கு கிடைச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். சார் என்டர்பிரினர்ஸ்க்கு பிஎன்ஐ கொடுக்குற பிக்கஸ்ட் வேல்யூ என்ன சார்? எஸ்பெஷலி நியூ ஆண்டர்பிரினர்ஸ் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தான் வந்து growth டைரக்ஷனை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு growth டைரக்ஷனை நோக்கி ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் ஃபோரம்ஸ் ஒரு பிஸ்னஸ் அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்னும் போது எப்படி கொண்டு போகலாம்னா மார்க்கெட்டிங் மூலிமா கொண்டு போகலாம், டிஜிட்டல் ப்ரமோஷன் மூலிமா கொண்டு போகலாம், டிவி ஆடு இல்லைனா பேப்பர் ஆடு. இதில் அடிஷ்னலாக இன்னொன்று வந்து தான் இந்த பிஎன்ஐ மாதிரி இருக்கிற நெட்வொர்க்கிங் ஃபோரம்ஸ். இதில் பிஎன்ஐ வந்து என்ன வேல்யூ ஆடட் கொடுக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு புது ஆண்டர்ப்ரனருக்கு தேவையானது மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸஸ் எல்லாருக்குமே நடக்கிறது ரெஃபரல் மூலிமா தான் சார் நடக்குது. ஒரு மாதத்தில் ஒருத்தருக்கு 100% பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அவன் கன்வெர்டட் பிஸ்னஸில் 50% ரெஃபரல் மூலிமா தான் வரும். ஒன்று அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் கொடுப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் கொடுப்பாங்க, பக்கத்து ஷாப்பில் இருக்கிறவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த ரெஃபரல் பார்ட்டை இங்கே பிஎன்ஐ ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க, ஸ்ட்ரக்சர்டாக பண்ணுறாங்க. பிஎன்ஐ இஸ் த ரெஃபரல் ஆர்கனைசேஷன் பிளாட்ஃபார்ம். இங்கே வி ஆர் கிரியேட்டிங் மோர் ரெஃபரல்ஸ். பிஎன்ஐ என்ன பண்ணுதுன்னா ஒரு மெம்பருக்கு என்ன தேவை, ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு என்ன தேவை, ரெஃபரல் தேவை. அந்த ரெஃபரலை வந்து இங்கே அதிகமாக ஆர்கனைஸ்டாக ஸ்ட்ரக்சர்டாக பண்ணுவோம், க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு தேவையானது ரெஃபரல். அடுத்தது ட்ரைனிங். நீங்கள் பிஸ்னஸ் மார்க்கெட் என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே ட்ரைனிங் மூலிமா நமக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வந்து கொலாபரேஷன்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேன் எனக்கு கிடைச்சாங்கன்னா, இந்த லொக்கேஷனில் இருந்தாங்கன்னா என்னால் கொலாபரேட் பண்ண முடியும் அப்படின்ற கொலாபரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகம். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நீங்கள் குளோபல் லெவலில் வந்து இங்கே பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் சென்னை மட்டும் இல்லை, உங்கள் பிஸ்னஸை குளோபல் லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் பிஎன்ஐ இஸ் தி ரைட் பிளாட்ஃபார்ம். பிகாஸ் பிஎன்ஐ 76 கண்ட்ரியில் இருக்குது. இந்த 76 கண்ட்ரியில் எந்த கண்ட்ரியில் இருக்கிற எல்லா பிஎன்ஐ மெம்பர் கூடயுமே நீங்கள் ஈஸியாக கொலாபரேட் பண்ணி பிஸ்னஸ் பண்ண முடியும். ஒரு ட்ரஸ்ட் கிடைக்கும். பிஎன்ஐ மெம்பர் மூலியமாக நீங்கள் ஒரு ரெஃபரல் கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கான ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் கன்வெர்டட் பிஸ்னஸ் மாதிரி தான் வரும். ஸோ அது ப்ரியாரிட்டி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம பிஸ்னஸ்க்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, யார் பண்ணுவா? வெளியே யாருமே பெரும்பாலானவர் பண்ணுறதில்ல. பட் இங்கே வந்து என் சாப்டரில் இருக்கிற 52 பேரில் 51 பேர் என் பிஸ்னஸ்க்காக டெய்லி மீட்டிங் பேசுகிறாங்க, கான்ஃபரன்ஸில் பேசுகிறோம், பவர் டீமுன்றோம், நிறைய விஷயங்கள் பண்ணும்போது நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒரு 52 பேர் இருக்காங்க அப்படின்னும்போது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஓகே, இதுதான் பிஎன்ஐ ஒரு ஆண்டர்பிரினர் கொடுக்குற வேல்யூ. ஃபைனலி சார், உங்கள் டெஃபினிஷன் ஆஃப் சக்ஸஸ் என்ன ட்ராவல் இண்டஸ்ட்ரியில்? கஸ்டமர் ஹாப்பினஸா இல்லை பிஸ்னஸ் க்ரோத்தா? கஸ்டமர் ஹாப்பினஸ், பிஸ்னஸ் க்ரோத் ரெண்டுமே ஒரு தராசில் வந்து 2 சைடு இருக்கிற மாதிரி ரெண்டுமே ஈவனாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸ் மேனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். கஸ்டமர் ஹாப்பினஸ் ஆல்வேஸ் த ப்ரியாரிட்டி. கஸ்டமர் ஹாப்பியாகவே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிஸ்னஸ் க்ரோத் ஆகிடும். ஒன்று. இதில் இன்னொரு விஷயம் கனெக்டிங் பீப்புள்ஸ் தான். இந்த இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில் என்னுடைய சக்ஸஸாக பார்க்குறது இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் லேக் கஸ்டமர்ஸ்க்கு நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். கனெக்டிங் பீப்புள்ஸ்க்கு வந்து தெர் இஸ் நோ லிமிட். நம்ம எவ்வளோ வேணாலும் அது போயிட்டே தான் இருக்கும். ஸோ கஸ்டமர் ஹாப்பினஸ், ஏன்னா என்கிட்ட வர கஸ்டமரை நான் ஹாப்பியாக வச்சுக்கிட்டா தான் அந்த கஸ்டமர் இன்னும் 4-5 கஸ்டமர் ரெஃபர் பண்ணுவார். அப்போ தான் என்னுடைய பிஸ்னஸ் க்ரோத் ஆகும். ஸோ ரெண்டுமே நாங்கள் ஃபோக்கஸ்டாக தான் இருப்போம். அதுக்காக வந்து கஸ்டமர் ஹாப்பினஸ் க்ரோத் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஸோ இது எப்படின்னா, இந்த கஸ்டமர் ஹாப்பினஸை நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல கோட்டை விட்டோம் அப்படின்னா க்ரோத் குறைஞ்சிரும். ஓகே, ரெண்டுமே ஈவன் தான், ஒரே ஈவனாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.